குறிப்பிட்ட ஒரு மலையில எல்லாத்தையும் அழைச்சாங்க. தாய்க்கு வாசிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ரசூல்லா சொன்னாங்க, அல்லாஹ் ஒருவன் தான், நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன்னு சொன்னாங்க. உடனே இங்க இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் எல்லாமே என்ன செஞ்சாங்க, கற்களை தூக்கி பெருமானாருடைய பொன்னான மேனியை தூக்கி அடித்தாங்க. அடிக்கும் போது ரசூலுல்லாஹ்வுடைய மேனியில இருந்த ரத்தம் என்ன செஞ்சது, பூமியில விழுகின்றது. அந்த நேரத்தில் தான் சையதுனா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தோன்றி, நாயகமே நீங்கள் ஆணையிடுங்கள், இந்த தாயிஃப் வாசிகளை 2 மலைகளுக்கு இடையிலே நான் நசுக்கி விடுகின்றேன், அழித்து விடுகின்றேன் என்று சொன்னார்கள். கருணையே உருவான காத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் இஸ்லாத்திற்கு வரவில்லை என்று சொன்னாலும் இவருடைய சந்ததிகள் கண்டிப்பாக வருவார்கள், இவர்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி ரசூலுல்லா தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு சந்து வழியாக ஓடோடி போய் ஒரு தோட்டத்துல போய் நுழைகிறாங்க. அப்ப அந்த தோட்டத்தினுடைய காவலாளி அத்தாஸ் என்பவர் தான் அந்த தோட்டத்திற்கு காவலாளியாக இருந்தாங்க. அப்ப அவங்க இஸ்லாத்திற்கு வரல, பின்னாடி இஸ்லாத்திற்கு வர்றாங்க. ஹஜ்ரத் அத்தாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹை பார்த்த உடனே உள்ள அழைத்து கொண்டு தோட்டத்துக்குள்ள கொண்டு பாதுகாப்பாக வைக்கிறாங்க. பின்னாடி அந்த ஓடி வந்த அந்த தாயிஃப் வாசிகள் உள்ள யார் ஆளு வந்தாங்களான்னு கேட்டாங்க. அத்தாஸ் சொன்னாங்க, இங்க யாரும் வரல, அந்த பக்கம் ஓடிட்டாரு அப்படின்ட்டு அத்தாஸுக்கு ஒரு பொய்யை சொல்லி பெருமானாரை பாதுகாத்தார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த உடனே அத்தாஸுக்கு ஏதோ ஒரு அற்புதத்தை விளங்கி கொண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்களாக அந்த தோட்டத்துல ரசூலா தங்கி இருந்தாங்க. திராட்சை மரத்தினுடைய தோட்டம். ரசூலா அந்த அத்தாஸை பார்த்த உடனே கேட்ட முதல் கேள்வி என்னன்னா, நீங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஊர்ல இருந்து வந்தவங்களான்னு கேட்டாங்க. அவங்களோட முக பாவங்கள், பாவனைகள், முக அமைப்புகளை எல்லாம் பார்த்துட்டு ரசூலா கேட்டாங்க, ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா ஞானங்களையும் பெற்றவர்கள். அவங்க பார்த்த உடனே கேட்ட உடனே அவர் அப்படியே ஆடி போயிட்டார். அத்தாஸ் என்ன செஞ்சாரு, இவ்வளவு கிளியரா விஷயத்துக்கு தெளிவா சொல்றாங்களே அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டு விட்டார். ஆச்சரியப்பட்டு அவர் ஏற்கனவே தௌராத் வேதத்தை படித்தவர், இப்படி இந்த ஊர்ல இப்படி ஒரு நபி வருவாங்கிற அவரு விளங்கி வச்சிருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் தான் பார்த்த உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டு இஸ்லாத்திற்கு வர்றாங்க. 3 நாட்களாக பெருமானாரை பாதுகாத்து வைத்திருந்தார்கள். ஹஜ்ரத் அத்தாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த தோட்டத்துல பின்னாடி நம்ம இருந்து பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அவங்க பேரால ஒரு பள்ளிவாசனம் அங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க இன்ஷா அல்லாஹ். அதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு இடத்துல போய் ரசூலா போய் தங்குவாங்க. அந்த மஸ்ஜிதுக்கு பேர் மஸ்ஜிதுல் கூர் என்று சொல்லப்படும். அந்த இடத்துக்கு மேல ரசூலா தங்கி இருக்கும் போதுதான் இந்த தாயிஃப் வாசிங்க ரசூலா அங்கே இருப்பதை தெரிந்தவுடன் மலை மேல இருந்து பெரிய ஒரு பாறாங்கல்ல உருட்டி விடுவாங்க. உருட்டி விடும்போதுதான் அல்லாஹு தஆலா சையதுனா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அந்த பாறாங்கல்ல அப்படியே நிப்பாட்டி வச்சிருவாங்க. 2 சின்ன கல்லை முட்டு அப்படியே நிப்பாட்டி வச்சிருவாங்க. இப்பவும் பார்த்தாலும் தெரியும், இப்ப கிளியரா தெரியாது, பக்கத்துல போக முடியாது, தூரமா நின்று பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த இடத்துலதான் நோம்புக்கு முன்னாடி ஆஜிகள்லாம் நம்ம இறங்கி பார்க்கத்தான் செஞ்சோம். 2 பாகிஸ்தானி ஆஜி என்ன பண்ணாங்கன்னா, அந்த கல்லுல போய் நின்றுக்கிட்டு செல்ஃபி எடுத்தாங்க. செல்ஃபி எடுத்தோம்னா 2 பேரும் அப்படியே கீழே விழுந்தாங்க, ஒருத்தர் மோதா போயிட்டாங்க. அதனால அந்த ஏரியாவே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்லை இன்ஷா அல்லாஹ். அந்த இடத்த பார்த்து நம்ம இன்ஷா அல்லாஹ் டீ குடிச்சிட்டு மீகாத்து போறோம் இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க, எல்லாம் தெரிஞ்சுங்க இன்ஷா அல்லாஹ்.